ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது. இப்போ எல்லாம் துளசி வந்ததுனால தான் இந்த மாதிரி நடக்குது. ராசி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அபிராமியோட ஹஸ்பண்ட் பரஞ்சோதி இருக்காங்களா, அவங்களுடைய தம்பியும் தங்கச்சியும் மாறி மாறி பேசுகிறாங்க. இருந்தாலும் அபிராமி ரொம்ப கோவப்பட்டு துளசியை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பரஞ்சோதி கிட்ட, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரியே உங்கள் தம்பி தங்கச்சிங்களை வந்து இப்போதைக்கு நான் கண்டிக்கிறேன், ஆனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க. சூப்பரான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சின்ன தம்பியும் துளசியும் அந்த பொய் பத்திரம் எழுதினார்ல முருகேசன், அவங்களோட ஒய்ஃபை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தையும் பிறந்தது. இடையில பார்த்தா அது விஷயமாக ஃபோன் பண்ணி முருகேசன்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் அந்த பத்திரம் எழுதினது வந்து முருகேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரியல. ஆனால் இவங்க வந்துடுறாங்க, வந்து ஹாஸ்பிட்டலில் நன்றிலாம் சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் இப்போ சின்ன தம்பி துளசிக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்க விஷயத்தை பாருங்கள், அதாவது அபிராமியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அபிராமி கிட்ட வந்து பார்க்குறாங்க. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பரஞ்சோதி இருக்காங்களா, அவங்களோட தம்பி அவங்கலாம் வந்து அந்த பாண்டி அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து இந்த வீட்டை விட்டு நம்மலாம் போக வேண்டிய ஒரு நிலைமை வரப்போகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த விஷயமா பேசி அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ துளசி வந்து பார்த்தா அபிராமி கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்க, இதனால் எந்த விஷயமும் மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பரஞ்சோதியும் சமாதானம் சொல்கிறாரு, அதாவது பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் பார்த்தோம்னா வீட்டில் இருக்க அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஒரே காமெடியாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ அபிராமி அதாவது துளசி வந்து சின்ன தம்பிகிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் அவங்க யோசித்து பார்த்து சீக்கிரம் கிடச்சிரும், நான் பார்க்குறேன், பேசுறதுக்குன்னு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தா சிவகாமியை வந்து அந்த அங்கே அதாவது காட்டில் வயலில் இருந்துக்கிட்டு அவங்க கூட அந்த பவானி இருப்பாங்கள்ல, அவங்க கூடயும் அந்த அதாவது வந்து நாகலிங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, எம்எல்ஏ அரசியல்வாதி, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது சிவகாமி கிட்ட இருந்து வீட்டு சாவியை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான திட்டம் போடுறாங்க. அதோட பார்த்தோம்னா வீட்டில் போய் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அவங்களாம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அவமானப்படுறத ஊருக்காரங்களாம் பார்க்கணும், அதனால் ஊருக்காரங்களையும் வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிவிட்டு, அதாவது ஒரு பெரிய ஒரு திட்டத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடோட ஒரு குட்டி ப்ரொமோ காட்டியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் காட்டினதான், அதாவது ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க அந்த ஃபோனில் பார்க்கும்போது அந்த பொய் பத்திரம் எழுதினார்ல முருகேசன், அவர் தான் வந்து இந்த கற்பகம் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயம் இப்போ சின்ன தம்பிக்கும் துளசிக்கும் தெரிஞ்சிருது. நம்ம சீக்கிரமே அவங்கள கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கூட்டு வரது இங்கே கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா வீட்டில் அதாவது சிவகாமியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் கூட அந்த போலீஸ் அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த அரசியல்வாதி, அதே நேரத்தில் அந்த ரவுடி பவானி, எல்லாரும் ஊருக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கவங்களாம் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க கதையை இன்றைக்கி. ஆனால் பார்த்தா கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் துளசி வந்து அந்த முருகேசனை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் கதையே அப்படியே தலைகீழ மாறப்போகுது. செம்ம சூப்பரான அதிரடி மூமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக ஒரு ப்ரொமோ வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.